வரப்போற அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்ல நிறைய பேர் ஸ்மார்ட் போன் வாங்கலாம் அப்படின்ற பிளான்ல இருப்பீங்க. ஆல்ரெடி எக்கச்சக்கமான நிறைய ஸ்மார்ட் போன் டீல்ஸை வந்து அவங்க ரிவீல் பண்ணிருக்காங்க. நம்ம வீடியோஸ்ல கூட சில ஸ்மார்ட் போன் டீல்ஸை பத்தி அப்டேட் பண்ணிருக்கோம். பட் இந்த அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்ல உண்மையாவே எனக்கு பெஸ்டா பட்ட சில 15+ ஸ்மார்ட் போன் டீல்ஸ் மட்டும் செப்பரேட்டா கலெக்ட் பண்ணி இந்த வீடியோல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்மார்ட் போனுக்கு அந்த பெஸ்டான டீல்ஸ் இருக்கு அப்படின்றத ஷேர் பண்றேன். நீங்க யாராவது இந்த சேல்ல ஸ்மார்ட் போன் வாங்கலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ஸையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் தெரியும் அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் வர செப்டம்பர் 23ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலி இந்த சேல் வந்து இந்த வருஷத்துடைய பிக்கெஸ்ட் சேலுங்க. ஸோ அதனால கண்டிப்பா நிறைய ப்ராடக்ட்டுக்கு ஸ்மார்ட் போனை தாண்டி நிறைய ப்ராடக்ட் கேஜெட் ஹோம் அப்ளையன்சஸ் எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட் இருக்கும். அண்ட் ரீசெண்டா ஜிஎஸ்டி வேற கம்மி பண்ணிருக்காங்க இந்த ஹோம் அப்ளையன்சஸ்லாம். அதனால ஏசி, வாஷிங் மிஷின் அந்த மாதிரியான ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் கூட கம்மியான பிரைசிங்க்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்ல பிரைசிங்க்கு கண்டிப்பா நிறைய ப்ராடக்ட் வாங்க முடியும். ஸோ அதனால உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் ஏதாவது நீங்க வாங்கணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சேல்ல போய் செக் பண்ணி பாருங்க. நல்ல பிரைசிங்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இப்போ வந்து நான் இந்த வீடியோல ஸ்மார்ட் போனுக்கான டீல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். பட் இதை தாண்டி நிறைய ப்ராடக்ட் கேஜெட்டுக்கான டீல்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ அதை பத்தின அப்டேட்டை டக்குன்னு ஃபாஸ்டா நீங்க கெட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெலகிராம்ல டே டு டே ஆஃபர்னு சர்ச் பண்ணுங்க. நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கு. இந்த சேனல்ல ரெகுலரா பெஸ்டான டீல்ஸ் எல்லாத்தையும் அப்பப்ப நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இன்னும் ஃபாஸ்டா, ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி எடிட் பண்றதுக்குலாம். பட் அங்க வந்து ஃபாஸ்டா நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ உடனுக்குடன் எல்லா டீலையும் டக்கு நீங்க கெட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம அமேசான் கவர்க்குள்ள போயிடும். ஸோ அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் உங்களுக்கு தெரியும் வர செப்டம்பர் 23 ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வந்து அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் வச்சிருக்கீங்க அப்படின்னா 1 day ஏர்லியரா 24 hours ஏர்லியரா உங்களுக்கு 22ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கே சேல் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து டீல்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். மற்றபடி இந்த வாட்டி அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்ல SBI கார்டுக்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 10% கிரெடிட் அண்ட் டெபிட் ரெண்டு கார்டுக்குமே பாத்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ உங்ககிட்ட அந்த கார்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்க 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் எடுத்துக்க முடியும். மெயினா நான் சொல்ல போற ஸ்மார்ட் போன்ஸ்ல நிறைய ஸ்மார்ட் போன்ஸுக்கு நீங்க அந்த ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு நீங்க எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிரெடிட் கார்டு இல்ல டெபிட் கார்டு இருக்கணும். கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்கும். டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மினிமலான டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால அந்த கார்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுத்து வச்சுக்கங்க. மற்றபடி இப்போ நம்ம அந்த ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்ன ஸ்மார்ட் போனுக்கு பெஸ்ட் டீல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஆக்சுவலி இந்த அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்ல அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கக்கூடிய அவங்களுடைய ஹைலைட்டட் டீல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிளோட iPhone 15 தான். iPhone 15 பாத்தீங்கன்னா நார்மலா மார்க்கெட்ல நமக்கு வந்து 60,000 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்சில் ஆக்சுவலி சேல் பண்ணுவாங்க. பட் இங்க இந்த சேல்ல நமக்கு 44,000 ரூபாய்க்கும் குள்ள வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. 43,749 ரூபாய்க்கு. ஆக்சுவலி நான் வந்து கண்டிப்பா iPhone 15 வந்து 40,000 ரூபாய்க்கு அந்த ரேஞ்சில் வரும்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுவுமே ஒரு பெஸ்ட் பிரைசிங் தான். iPhone 15 யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சேலை யூட்டிலைஸ் பண்ணிக்க. பட் கண்டிப்பா இந்த மாதிரியான ஹைலைட்டட் டீல்ஸ், இதெல்லாம் வந்து முக்கியமான ஹைலைட்டட் டீல்ஸ். இந்த டீல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் இருக்கணும். அது இருந்தாதான். ஏன்னா 1 day ஏர்லியராகவே இந்த சேல் ஸ்டார்ட் ஆயிடும். சேல் ஸ்டார்ட் ஆன அந்த ஒரு ½ hour 1 hourலயே இந்த டீல்லாம் வந்து எண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. iPhone 15, Samsung Galaxy S24 Ultra அந்த மாதிரியான ஹைலைட்டட் டீல் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிரைம் மெம்பர்ஷிப் எடுத்து வச்சுங்க. ஸோ அது இருந்தாதான் இந்த டீல் எல்லாம் உங்களால எடுத்துக்கவே முடியும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. மற்றபடி iPhone 15க்கு கண்டிப்பா ஒரு நல்ல டீல் இருக்கு. 44,000 ரூபாய் கிட்ட பிரைசிங்ல வரப்போகுது. வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து சாம்சங் கிட்ட போனோம்னா ஆக்சுவலி அவங்களுடைய ஹைலைட்டட் டீல் வந்து Samsung Galaxy S24 Ultra 72,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் வந்து நார்மலா 97,000 ரூபாய் 98,000 ரூபாய் மாதிரியான பிரைசிங்க்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்றது இருக்கு. அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா இதுல அவங்க 71,999 மேல ஸ்டார் போடல அப்படின்னா ஆக்சுவல் பிரைஸே 72,000 ரூபாய்க்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டைரக்டாவே பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் இல்லாமலே உங்களால மேபி 72,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். அது போக எக்ஸ்ட்ரா பேங்க் டிஸ்கவுண்ட்டும் இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல டீல் தான். Samsung Galaxy S24 Ultra S Pen எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க வாங்கணும், அவங்களுடைய பிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க இந்த சேல்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்ல டீலா இருக்கும். இது போக சாம்சங் கிட்ட இருந்து Samsung Galaxy M36, ஸோ இந்த ஸ்மார்ட் போனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீல் அப்படின்றது இருக்கு. ஆக்சுவலி 14,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்க்கு இந்த Samsung Galaxy M36 கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. நார்மலா பாத்தீங்கன்னா 17,500 ரூபாய். ஸோ அந்த ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் போன் வந்து செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் தான். ஸோ 14,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்க்கு கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் அந்த பட்ஜெட்டுக்கு சாம்சங் கிட்ட இருந்து நீங்க ஸ்மார்ட் போன் பாக்குறீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். இதுவுமே ஒரு நல்ல டீல் தான்.
அடுத்து சாம்சங்கோட S25 சீரிஸ்ல சாம்சங் கேலக்ஸி S25 5Gக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல டீல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு 69,000 அப்படின்ற பிரைசிங்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி நார்மலா வந்து 75,000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணுவாங்க. சோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்றது இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து கிரெடிட் கார்டு SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா 6,000 டிஸ்கவுண்ட் இப்பவே அவைலபிளா இருக்கு. சோ இப்பவே கூட அந்த பிரைசிங்க்கு உங்களால வாங்கிக்க முடியும். சோ கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னா இந்த டேல நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது போக S25 அல்ட்ரா S25 எட்ஜுக்குலாம் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு அந்த பிரைஸ்க்கான ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் மாதிரி தெரியல. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து சாம்சங் உடைய ஃபோல்ட் அண்ட் ஃபிளிப் ஸ்மார்ட் போன் இதுக்கும் ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 6 5G இந்த ஸ்மார்ட் போன் 1,11,000 அப்படின்ற பிரைசிங்க்கு கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் வந்து இப்போ வந்து அன்அவைலபிளா இருக்கு. பட் நார்மலா வந்து 1,25,000 மாதிரியான பிரைசிங்க்கு தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ அங்க இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு 15,000 கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்கு. மோஸ்ட்லி வந்து கார்டு டிஸ்கவுண்டா தான் அது இருக்கும். டைரக்டா வந்து நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 15,000 டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா இந்த டீலை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சாம்சங் கேலக்ஸி Z Fold 7 1,63,000 அப்படின்ற பிரைசிங்க்கு கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா 1,75,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 12,000 இப்பவே டிஸ்கவுண்ட் இருக்கு. SBI கிரெடிட் கார்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா 12,000 டிஸ்கவுண்ட் இப்பவே எடுத்துக்க முடியும். சோ அதனால இருக்கு அப்படின்னா இயர்லியர் பெட் டீல்ல இப்பவே கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிரைசிங்க்கு இதுவும் ஓரளவுக்கு நல்ல டீல் தான். அடுத்து சாம்சங் கேலக்ஸி Z Flip 7 5G சோ இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா 98,000 அப்படின்ற பிரைசிங்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நார்மலா இந்த ஸ்மார்ட் போன் இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 1,10,000 அப்படின்ற பிரைசிங்க்கு சேல் பண்றாங்க. இதுக்கும் 12,000 SBI கிரெடிட் கார்டு. சோ கிரெடிட் கார்டு உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க 12,000 டிஸ்கவுண்டோட இந்த ஸ்மார்ட் போன் நீங்க எடுத்துக்க முடியும். சோ வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து சாம்சங்ல இருந்து அப்படியே IQ பக்கம் போனோம்னா ஆக்சுவலி IQல வந்து எனக்கு பெஸ்ட் டீல்னு பார்க்கும்போது IQ Neo 10R சோ இந்த ஸ்மார்ட் போனுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல டீல் எனக்கு மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி 8+256GB வேரியன்ட்டே பாத்தீங்கன்னா 24,000 அப்படின்ற பிரைசிங்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் 8+256GB வேரியன்ட் வந்து 28,000 அந்த பிரைசிங்ல தான் சேல் பண்ணுவாங்க. 128GB வேரியன்ட் தான் 25,000 இருக்கும். 8+256GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா இங்க 27,000 சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அங்க இருந்து ஒரு 3,000 கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்கு. அண்ட் இந்த 3,000 மோஸ்ட் ப்ராபப்லி நமக்கு கூப்பான் டிஸ்கவுண்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. டைரக்டா கூப்பான் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணியே உங்களுக்கு 25,000 கிடைச்சிடும். அது போக எக்ஸ்ட்ராவா பேங்க் டிஸ்கவுண்ட் ஒரு 1,000 அப்படின்ற மாதிரி இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இது ஓரளவுக்கு நல்ல டீலா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த பிரைசிங் இந்த சேல்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து IQ Z10Xக்கும் ஓரளவுக்கு நல்ல டீல் எனக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 12,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நார்மலா வந்து 13,500 அந்த பிரைசிங்க்கு சேல் பண்ணுவாங்க. சோ அங்க இருந்து ஒரு 1,500 டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. மோஸ்ட்லி இந்த 1,500 ஒரு 500 வந்து டைரக்ட் பிரைஸ் கட் இருக்கும். 1,000 பேங்க் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த பட்ஜெட்டுக்கு 13,500 போன் ஒரு 1,500 டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்னும் போது இது ஓரளவுக்கு நல்ல டீலா இருக்கு அப்படின்ற மாதிரி பெரிய டீல் இல்ல பட் ஓரளவுக்கு ஓகேவான டீலா இருக்கு. இது போக நிறைய ஸ்மார்ட் போனுக்கு டீல் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து கார்டு டிஸ்கவுண்ட் தான். உங்ககிட்ட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கு அப்படின்னா மற்றபடி IQ ஸ்மார்ட் போனுக்கான டீல்ஸ் எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி டீல்ஸ் தான் ரொம்ப பெரிய டீல் அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவும் தோணல. நெக்ஸ்ட் OnePlus ஓட டீல்ல எனக்கு ரொம்பவே ஹைலைட்டா பெஸ்ட் டீல் அப்படின்ற மாதிரி பட்ட டீல்னா ஃபர்ஸ்ட் 13R சோ இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீல் உண்மையிலேயே இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 36,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் 13 நார்மலா பாத்தீங்கன்னா 42,000 43,000 அந்த மாதிரியான பிரைசிங் 43,000 12+256GB வேரியன்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அங்க இருந்து 36,000 கிடைக்க போகுது அப்படின்னும் போது கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல டீல் தான். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி டைரக்டாவே 40,000 கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். 39,999 அப்படின்ற மாதிரியான பிரைசிங் கொண்டு வந்து அங்க இருந்து ஒரு 4,000 டைரக்டா பேங்க் டிஸ்கவுண்ட் இல்லைன்னா ஒரு 1,000 2,000 கூப்பான் கொடுத்துட்டு அது போக பேங்க் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பா 36,000 பிரைசிங்க்கு OnePlus 13R வந்து ஒரு நல்ல டீல். சோ அது கிடைக்குதுன்னா நீங்க தாராளமா யூட்டிலைஸ் பண்ணீங்க. அடுத்து OnePlus Nord CE5 21,749 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன் நார்மலா இப்ப கரண்டா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 25,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 25ல இருந்து ஒரு 3,500 3,700 மாதிரியான டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ அதுவுமே ஓகே தான் நினைக்கிறேன். இதுக்கும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3,000 இல்லைன்னா 2,000 வந்து கார்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு பேலன்ஸை வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல பிரைசிங் கிடைக்கும். இது இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு OnePlus கிட்ட இருந்து ஓரளவுக்கு நல்ல டீலா தோணுது. அடுத்து OnePlus ஓட ஃபிளாக்ஷிப்
ஃபிளாக்ஷிப் சீரிஸான OnePlus 13 சீரிஸ்ல OnePlus 13 5Gக்கு ஓரளவுக்கு நல்ல டீல் இருக்கு. ஆக்சுவலி நார்மலா 70,000 ரூபாய் மாதிரியான பிரைசிங்க்கு சேல் பண்ணுவாங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா 58,000 ரூபாய்க்கு OnePlus 13 5G இப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னாலே இப்போவே நமக்கு மார்க்கெட்ல வந்து 70,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்க்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருந்து நமக்கு 58,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்க்கு கிடைக்குது அப்படின்னும் போது கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு 70,000 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய்க்கு மேல டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ அதனால தாராளமா நீங்க கன்சிடர் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த 12,000 வந்து பேங்க் ஆஃபர் கண்டிப்பா இதுல இருக்கும். பட் எவ்வளவு பேங்க் ஆஃபர் கொடுக்க போறாங்க, எவ்வளவு கூப்பான் கொடுக்க போறாங்க, எவ்வளவு டைரக்ட் பிரைஸ் கட்ட பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் கண்டிப்பா 12,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. பட் கண்டிப்பா இதுக்கு உங்கள்கிட்ட SBI கிரெடிட் கார்டு இருக்கணும். SBI கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கான டிஸ்கவுண்டோட நீங்க OnePlus 13 எடுத்துக்கலாம். OnePlusோட ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் அப்படின்றதுனால உங்களோட ஃபிளாக்ஷிப் ஃபீச்சரோட நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுக்கும். UAயும் பெஸ்டா இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க வேணா அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து OnePlus 13s இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா 48,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ OnePlus 13s நார்மலா இப்போ மார்க்கெட்ல செல் பண்ற பிரைசிங் பாத்தீங்கன்னா 55,000 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க இருந்து நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ 48 அப்படின்னும் போது ஒரு 8,000 ரூபாய் கிட்ட டிஸ்கவுண்ட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன் கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த செக்மெண்ட் 48,000 ரூபாய்க்கு இதுவுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட் போன் தான். அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் காம்பாக்டான ஸ்மார்ட் போனா இருக்கும். Snapdragon 888 எல்லாம் இருக்கும் அப்படின்னும் போது ஒரு நல்ல டீல் தான். கண்டிப்பா நீங்க OnePlus 13s வாங்கலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த சேலை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த OnePlus Nord 5 ஆக்சுவலி ரொம்ப பெஸ்டான டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. நார்மலா வந்து 32,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்களா, பட் இந்த சேல வந்து 28,749 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நார்மலாவே அப்பப்போ வந்து நமக்கு 30,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் போன் வாங்க முடியும். ஸோ அங்க இருந்து இன்னும் ஒரு 1,000 ரூபாய் 1,200 ரூபாய் மாதிரியான பிரைசிங் வந்து எக்ஸ்ட்ராவா பிரைஸ் கட் பண்ணி நம்மளால வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 29,000 ரூபாய் அந்த பட்ஜெட்ல OnePlus கிட்ட இருந்து போன் பாக்குறீங்கன்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். இப்பவே வந்து உங்களால நீங்க வாங்குறீங்கன்னா 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் 30,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். பட் சேல் டைம்ல இன்னும் ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து Realme கிட்ட இருந்தும் சில ஸ்மார்ட் போனுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி Realme கிட்ட இருந்து மெயினா எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த கார்டு ஆஃபர் மட்டும் இல்லாம நீங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சிருந்தாதான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இல்லாம கூப்பான் டிஸ்கவுண்ட் வந்து நிறைய ஸ்மார்ட் போன் கொடுக்குறாங்க. ஸோ கூப்பான் டிஸ்கவுண்ட் அப்படின்னும் போது உங்கள்கிட்ட கார்டுலாம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் அந்த கூப்பான் அப்ளை பண்ணி உங்களால் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரியான டிஸ்கவுண்ட் சில ஸ்மார்ட் போன்ஸுக்கு வருது. ஸோ அது வந்து ஒரு நல்ல டீலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெயினா ரியல்மில ஹைலைட்டடா எனக்கு தோணுது என்னன்னா Realme Narzo 80 Lite 5G. ஸோ அந்த ஸ்மார்ட் போன் நார்மலா வந்து 10,500 ரூபாய் பிரைசிங்க்கு சேல் பண்ணுவாங்கல்ல, பட் இங்க பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட்ல ஒரு 5G ஸ்மார்ட் போன் 6,000 mAh பேட்டரியோடலாம் நீங்க பாக்குறீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். மெயினா இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்கவுண்ட் வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் இல்லை 1,500 ரூபாயை டேரெக்டாக கொடுக்க போறாங்களான்னு தெரியல. ஸோ மோஸ்ட்லி ஒரு 1,000 ரூபாய் வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, இல்லை 500 ரூபாய் கொடுப்பாங்க, பேலன்ஸை வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் அப்படின்ற மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க. பட் கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. ஸோ டைரக்டாவே கொஞ்சம் கம்மியான பிரைசிங்கு இந்த ஸ்மார்ட் போன் வாங்க முடியும். ஸோ இது ஓரளவுக்கு நல்ல டீலா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போக Realme GT 7 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட டீல் எனக்கு ஓரளவுக்கு பெஸ்டா பட்டுச்சு. ஆக்சுவலி 43,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நார்மலா இப்ப இவங்க சேல் பண்ற பிரைசிங் பாத்தீங்கன்னா 48,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 48 இருந்து 43 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் கிட்ட டிஸ்கவுண்ட் அப்படின்றது பண்ண போறாங்க. அண்ட் இதுல வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும், பேங்க் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் அப்படின்றத வந்து கீழே ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா கூப்பான் டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. 2,000 ரூபாய் மோஸ்ட்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2,000 ரூபாய் கூப்பன் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அது போக 3,000 ரூபாய் கார்டு டிஸ்கவுண்ட். ஸோ உங்கள்கிட்ட கார்டு இருக்கு அப்படின்னா டேரக்டா அந்த 5,000 எடுத்துக்க முடியும். இல்ல உங்கள்கிட்ட கார்டு இல்ல அப்படின்னாலும் கூப்பான் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி ஒரு 2,000 ரூபாய் கிட்ட கம்மி பண்ணி வாங்கலாம். ஸோ அப்படின்னும் போது அது ஓரளவுக்கு பெஸ்ட் டீலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வேணாலும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இது போகவும் Realme கிட்ட இருந்து நிறைய ஸ்மார்ட் போனுக்கு டீல்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய பிரைஸ் டிராப் அப்படின்ற மாதிரி இல்ல. பட் அதுல நிறைய ஸ்மார்ட் போனுக்கு கூப்பான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 500 இருந்து 1,000 அந்த மாதிரி கூப்பான் டிஸ்கவுண்ட் வந்து நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்க்கு வரப்போகுது. ஸோ அதனால Realme கிட்ட இருந்து நீங்க ஸ்மார்ட் போன்ஸ் வாங்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கீங்கன்னா சேல் டைம்ல செக் பண்ணி பாருங்க. நிறைய ஸ்மார்ட் போனுக்கு கூப்பான் டிஸ்கவுண்டும் வர வாய்ப்புகள் இருக்கு. உங்கள்கிட்ட கார்டு இல்ல அப்படின்னாலும் கூப்பான் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி ஒரு சின்ன ரிடக்ஷன் அப்படின்றது பண்ணி உங்களால ஸ்மார்ட் போன் வாங்கிக்க முடியும். ஸோ தேவைன்னா நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போதைக்கு எனக்கு இந்த சேல்ல வந்து ஓரளவுக்கு பெஸ்டா பட்ட டீல்லாம் வந்து இதெல்லாம் தான். ஸோ இந்த டீல்லாம் தான் ஓரளவுக்கு பெஸ்டா பட்டது. ரொம்ப பெரிய ரொம்ப வேற லெவலான டீல் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப இல்லதான். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சில ஸ்மார்ட் போனுக்கு நல்ல பெஸ்ட் டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீல்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன். இது போக போக்கோ, விவோ, ஓப்போ, ஸோ இந்த ஸ்மார்ட் போனுக்குலாம் டீல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பெருசா டீல் அப்படின்ற மாதிரி இல்ல. உங்கள்கிட்ட கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு, அந்த SBI கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு 10% அப்படின்ற மாதிரினா அந்த டிஸ்கவுண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கான டிஸ்கவுண்ட் தான் மற்ற ஸ்மார்ட் போனுக்குலாம் கொடுத்துருக்காங்க. பட் நான் இப்ப மென்ஷன் பண்ண இந்த ஒரு 15-18 ஸ்மார்ட் போனுக்கு ஓரளவுக்கு நல்ல டீல் இருக்கு. ஸோ அதனால இந்த சேல்ல நீங்க யாராவது இந்த பட்ஜெட்ல நான் சொன்ன ஸ்மார்ட் போன்ஸ் பட்ஜெட்லாம் ஸ்மார்ட் போன் பாக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போன்ஸையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேபி அந்த ஸ்மார்ட் போன்ஸ்
சூட்டபிளாக இருக்கும், நல்ல ஆஃபரில் நல்ல ப்ரைஸிங் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது போக நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸை தாண்டி நிறைய ஹோம் அப்ளையன்சஸ், ப்ராடக்ட், கேஜெட்ஸ் அதுக்கும் நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் வரும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்ஸை பற்றிலாம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலை நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அங்கே அதை பற்றின அப்டேட்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக ரெகுலராக நம்ம பார்க்கலாம்.